வீடியோவில் வந்து ரெகுலேட்ரி சயின்ஸ் 8th செம்மில் இருக்க ரெகுலேட்ரி சயின்ஸ் என்ற சப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இனோவேட்டர் அப்புறம் ஜெனரிக்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அப்படின்னா என்னென்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இனோவேட்டர் தனியாக ஒன்றும் ஜெனரிக் தனியாக, அதாவது ரெண்டும் சேர்த்து தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னு தனித்தனியாக கூட 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இனோவேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இதை தயாரிக்கிறவங்க. இப்போது ஒரு புது ட்ரக்கை வந்து இவர் வந்து தயாரிக்கிறாங்க, இனோவேட்டர் ட்ரக். ஓகேவா? ஒரு ட்ரக்குனாவே அதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை தான் வந்து அது கூட எக்ஸிபியன்ட்ஸு, கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அந்த மாதிரியான எக்ஸிபியன்ட்லாம் ஆட் பண்ணி அது ஒரு ட்ரக்காக வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ முதல்ல வந்து அந்த ட்ரக்கை வந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக தானே வச்சுட்ருப்பாங்க, ஒரு மூலப்பொருளாக. அந்த பொருளை வச்சு தான் வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த பொருளை தான் வந்து டெஸ்ட் பண்ணி அது வந்து எஃபெக்டிவாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னுலாம் செக் பண்ணி அதை தான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து அப்ரூவல் வாங்கி அந்த ட்ரக், அந்த மாதிரி புதுசாக அவரே வந்து ஒரு ட்ரக்கை தயாரிக்கிறவங்கள தான் வந்து இனோவேட்டர் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க வந்து எப்படின்னா இட் இஸ் யூஸ்வலி த ப்ராடக்ட் ஃபார் அதான் இந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவ் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு அப்ரூவல் வந்து தருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரக்கை வந்து தயாரித்து ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து எந்த கம்பெனின்னா இப்போ அதை அந்த ட்ரக்கை தயாரிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு கம்பெனி, அவங்க தான் வந்து இதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி அவங்க தான் வந்து அந்த கம்பெனியில் தான் வந்து ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு தயாரிப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வாங்கினா 20 வருஷத்துக்கு வந்து பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன் வந்து வாங்குவாங்க. இந்த பேட்டன்ட் வந்து வாங்கிட்டாங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து வேறு எந்த கம்பெனியும் வந்து தயாரிக்கவோ அதை விற்கவோ வந்து முடியாது. ஒன்லி வந்து பேட்டன்ட் வச்சிட்ருக்க கம்பெனி மட்டும்தான் வந்து அதை வந்து தயாரிக்கிறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இனோவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனோவேட்டர் ட்ரக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறது. இப்போ ஜெனரிக் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தோம்னா சிம்பிள் கான்செப்ட் தான். ஜெனரிக் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரக்கை வந்து ஆல்ரெடி வந்து இப்போ வந்து எப்படி சொல்லலாம், இப்போது நான் தான் வந்து ஒரு ட்ரக்கை வந்து இப்போ ஆஸ்பிரின் டேப்லெட்டை வந்து நான் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆஸ்பிரின் இல்லை, மெட்ஃபார்மின் வந்து நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ட்ரக்கை. ஓகேவா? நான் வந்து அதுக்கு வந்து 20 வருஷம் வந்து பேட்டன்ட் வந்து வாங்கி வச்சிடுறேன் மெட்ஃபார்மினுக்கு. ஓகேவா? இப்போ அந்த மெட்ஃபார்மின் வந்து என்னை தவிர வந்து யாருமே தயாரிக்கக்கூடாது. இது வந்து இனோவேட்டர். இப்போ 20 வருஷம் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? 20 வருஷம் பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த 20 வருஷம் பேட்டன்ட் முடிஞ்சிட்டோடனே இப்போ வந்து அந்த மற்றவங்க வந்து இப்போ தயாரிக்கலாம். அதுக்கு அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தயாரிக்கிறவங்க எல்லாத்துமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜெனரிக் ட்ரக் ப்ராடக்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதே சேம் ட்ரக்கையே வந்து மற்ற கம்பெனிலாம் வந்து தயாரிப்பாங்க. இப்போது அது வந்து அதே மாதிரி அதே ஆக்டிவ் எல்லா எஃபெக்ட்டுமே சேமாக தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே சேம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இனோவேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்கை தயாரித்த இனோவேட்டர் வந்து எந்த ட்ரக்கை எந்த ஆக்டிவ் காம்பவுண்டை போட்டு செஞ்சாங்களோ ட்ரக்கை தயாரித்தாங்களோ அதே இதை வச்சு தான் வந்து இந்த ஜெனரிக் ட்ரக்கையும் வந்து தயாரிப்பாங்க. இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து அடுத்த பாயிண்டில் வந்து என்ன, இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை வந்து இப்போ இந்த ட்ரக்குக்குள்ளே வந்து ஒரு கெமிக்கல் இருக்கும் இல்லையா, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டுன்ற இந்த கெமிக்கல் தான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் வந்து ஒர்க் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியல, அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான் போய் ஒர்க் ஆகும். இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடலாம். அப்புறம் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்டு. எக்ஸாக்ட்லி. இப்போது வந்து அந்த இனோவேட்டர் ஃபஸ்ட்டு இந்த ட்ரக்கை தயாரித்தாங்க இல்லையா, அவங்க தயாரிக்கிறப்போ என்னென்ன ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ சேம் எக்ஸாக்ட்லியாக வந்து அதே தான் வந்து இந்த ஜெனரிக் ட்ரக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அது எந்த இதுவுமே மாறாது. அதே எஃபெக்ட் தான் வந்து கொடுக்கும் ஜெனரிக்னு சொல்கிறாங்க. இப்போது பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் வந்து இப்போ அதர் கம்பெனிஸ் வந்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதனால் வந்து அது ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இனோவேட்டர் ட்ரக்ஸுக்கும் ஜெனரிக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதாவது முதல்ல ட்ரக்கை கண்டுபிடிச்சவங்களுக்கும் அந்த முதல்ல கண்டுபிடிச்சவங்களுக்கும் அப்புறம் அந்த கண்டுபிடிச்ச ட்ரக்கையே வந்து திரும்ப ஜெனரிக்காக வந்து தயாரிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ஓரளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, எல்லாமே சேமாக தான் இருக்கும்.
அதில் போடுற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் சேம் தான். அப்புறம் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குதோ அதுவும் சேம் தான். என்னென்ன தெரபிட்டிக்கல் எஃபெக்ட் எப்படி உடம்புல போய் ஒர்க் ஆகுது, எப்படி க்யூர் பண்ணுதோ அதுவும் சேமாக தான் இருக்கும். அதில் வர சைடு எஃபெக்ட்டும் சேம் தான் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதை ஓரலாக வாய் வழியாக எடுத்துக்கிறோமா, இன்ஜெக்ஷன் வழியாக எடுத்துக்கிறோமா, அது மாதிரி எந்த வழியாக எடுத்துக்கிறோன்றது அதுவும் சேமாக தான். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஒரு வித்தியாசமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதுக்காக அப்போது சேமாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களே தயாரிச்சிக்கலாமே, எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓனர் யார், அதுக்கப்புறம் யார் இவங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியணும்ல இல்லையா, அது வந்து வித்தியாசத்துக்காக இந்த மாதிரி வந்து ஜெனரிக்குன்னு சொல்லிட்டு தயாரிக்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து இனோவேட்டர் ஜெனரிக்குக்கான டிஃப்ரென்ஸு. ஓகேவா?